என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்திற்கு எதிராக அல்லது அவர்களை விமர்சித்து நிறைய கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா பேசுறீங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கை என்ன என்பதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 50 பக்கங்கள் இருக்கு. மக்களிடம் எல்லாம் முழுமையாக சென்று சேருமா? மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறதா? அதை பத்தி சொல்லுங்க. நிறைய ஹைலைட்ஸ் அந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா அந்த தேர்தல் அறிக்கையை படிக்கும் போது எனக்கு என்ன பர்சனலா ஃபீல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பெரிய யாத்திரைகள், பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் ஜோடோ நியாய யாத்திரை அப்படின்னு இந்தியாவுடைய தெற்குல ஆரம்பிச்சு வடக்குல கொண்டு போய் முடிச்சாரு. அதே மாதிரி ஈஸ்ட் வர்சஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் அவர் டிராவல் பண்ணாரு. ராகுல் காந்தியோட இந்த டிராவல்ல அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, பல்வேறு தரப்பட்ட மக்களை அவர் சந்திச்சிருக்கிறாரு. ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், பெண்களை சந்திச்சிருக்கிறாரு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை சந்திச்சிருக்கிறாரு, யூத்தை சந்திச்சிருக்கிறாரு, இப்படி எத்தனையோ தொழில் முனைவோரை சந்திச்சிருக்கிறாரு. இப்படி எல்லா தரப்பட்ட மக்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஹேண்டா அவர் இந்த யாத்திரையில அவர் கேட்டு அதை உள்வாங்கி இருக்கிறாரு. அதோடைய ரிஃப்ளெக்ஷனா தான் இந்த காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை நம்ம பார்க்க முடியுது. பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் மல்லிகார்ஜுன் கார்கே, ஐ திங்க் ஒரு காங்கிரஸே ஒரு ரிவைவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு சிறப்பு அம்சமா நான் பாக்குறேன். இரண்டாவது முக்கியமான அம்சம், காங்கிரஸ் இவ்வளவு நாள் அவங்களோட அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் இருந்ததுல, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மாநிலங்களுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லக்கூடியத நீங்க எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க அதுல அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாநிலத்துடைய ஒரு சுயாட்சியாக இருக்கட்டும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், ஒரு கோஆபரேட்டிவ் பெடரலிசம், மத்தியில் ஒரு கூட்டாட்சி அமையணும், மாநிலங்களுடைய உணர்வுகளுக்கு, மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தது திராவிட மாடல்ல சொல்லக்கூடிய இப்ப திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில பிரச்சாரம் பண்ணும் பொழுது பாஜக தரப்புல இருந்து எதிர்கட்சி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன வைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இவங்க சொல்றாங்க, காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கை வரட்டும், அப்ப தெரியும் இவங்க சாத்தியம் இல்லாத விஷயங்கள்லாம் தேர்தல் அறிக்கையா இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கு காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கையில ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு மாநிலத்துடைய உரிமைகள், ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீட்டு தேர்வு, அப்புறம் கல்வியை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயங்கள். அப்போ மாநிலங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத உணர்ந்து இப்ப இத பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள், மீனவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இப்படி நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க முன்னிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள், மகாலட்சுமி திட்டம், அதே மாதிரி ஒரு கேரண்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்ப அதை அட்ரஸ் பண்றாங்க. இருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் எல்லாம் நாங்க நிரப்புவோம்னு சொல்றாங்க. கான்ட்ராக்சுவல் லேபரை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அங்க ஒரு ஜாப் செக்யூரிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. விவசாயிகளுக்கு எம்எஸ்பியை நாங்க லீகலைஸ் பண்ணி தரோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸுடைய தாட் ப்ராசஸ்லயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கறத காங்கிரஸ் உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறதையும் இந்த தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்குதுன்னு பாக்குறேன். உண்மையிலேயே ஒரு நல்ல தேர்தல் அறிக்கை தான். இதுல ஒரு முக்கியமானது என்னன்னா, சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிடலாம் வாக்குறுதிகளை, ஆனால் நிறைவேற்றுவது எந்த அளவுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும். இப்ப பாஜக தரப்புல இருந்து உடனே ரியாக்ஷன் வந்துருச்சு. இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள், இதையெல்லாம் நிறைவேற்ற முடியாது காங்கிரஸால அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியும் பாத்தீங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. நாங்கெல்லாம் எல்லா வாக்குறுதியும் கொடுத்தது எல்லாத்தையுமே நிறைவேற்றியாச்சு, காங்கிரஸ் கொடுக்கும் வாக்குறுதிகளை நம்பாதீர்கள் என்ற அளவுக்கு பாஜக தரப்புல இருந்து ரியாக்ஷன் வர தொடங்கி இருக்கு.
நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இத்தனை வாக்குறுதிகள் நீங்க சொல்ல சொல்ல கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஒருவேளை அதெல்லாம் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கலாம். நிறைவேற்ற முடியுமா? மோடி அவர்கள் சொல்றாரு, நாங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறாரு. வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை வந்து நாங்க ஏற்படுத்துவோம்னு சொன்னாரு. எங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உச்சத்துல இருக்கு அப்படிங்கறத நாம சொல்லல. இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு நபருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. எங்க நீங்க கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து இரட்டிப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்க உறுதி செய்வோம். ஒரு பக்கம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவுங்கிறீங்க, மேடை மேடையா ஏறி நாரி சக்தியை பத்தி பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு பாஜகவுடைய ஆளும் இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நாம சொல்லலைங்க. அரசாங்க தரவுகள்ல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் வந்து இதை சொல்லுது. அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க என்ன நிறைவேற்றிருக்கிறீங்க? பெட்ரோல் டீசல் விலை வந்து 70 ரூபாய் இருக்கும் போது அவ்வளவு காட்டு கூச்சல் போட்டீங்க. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்கு. கச்சத்தீவை பத்தி பேசுறீங்களே தவிர கச்சா எண்ணெய் விலையை பத்தி நீங்க பேசுறீங்களா? கச்சா எண்ணெயுடைய விலை வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த பெனிஃபிட்டை நேரடியா மக்களுக்கு கொடுக்காம கார்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்க ஏன் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றினீங்களா? கேஸ் சிலிண்டருடைய விலை 400 ரூபாய் இருக்கும் போது சிலிண்டரை தூக்கிட்டு வந்து ரோட்ல உட்கார்ந்து அந்த ஸ்மிருதி இரானி வந்து போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு 1200 ரூபாய் வரைக்கும் ஏத்திட்டு உங்களுக்கு எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு வரணுங்கிறதுக்காக ஒரு 200 ரூபாய் குறைக்கிறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க முதல்ல நிறைவேற்றினீங்களா? அப்ப உங்களுக்கு என்ன ரக்ஷாபந்தனுக்கு பரிசா கொடுத்தாங்க அந்த டிஸ்கவுண்ட். தேர்தல் வரும்போதுதான் மோடிக்கு வந்து நாரி சக்தி மேல அப்படியே பாசம் வரும், பெண்கள் மீது அப்படியே பாசம் வந்து பொங்கி வழியும். மத்த நேரங்கள்லாம் அவர் வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்களே இன்னைக்கு நிறைவேற்றல. அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை விமர்சனம் பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்விய வீதி வீதியா மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம சேர்க்கணும். இந்த கேள்விகள்லாம் நீங்க கேளுங்க. இதுதான் ரொம்ப காங்கிரஸ் அறிக்கையிலேயே தேர்தல் அறிக்கையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. மக்களே 2 கேள்விகள் கேட்டுக்கங்க. நீங்களே 2 கேள்விகள் கேட்டுக்கங்க. 1, 2014க்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க? இந்த 10 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை தரம் ஏதாவது ஒரு விதத்துல உயர்ந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேளுங்க. அதே மாதிரி 2014க்கு முன்னால இருந்த ஒரு வாழ்க்கையும் இப்பவும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க, எந்த அளவுக்கு அச்ச உணர்வு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிற 2 முக்கியமான கேள்விகளை கேளுங்க அப்படிங்கறத அவங்க தேர்தல் அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி. இப்படித்தான் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து மோடி அரசாங்கம் செய்யணும்னு நினைக்குது. இஃப் நாட் மோடி ஹூ அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க மோடியை முன்னிறுத்துதான் இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இஃப் நாட் மோடி ஹூ அப்படின்ற கேள்விக்கு பதிலே மோடியை விட யார் வந்தாலும் அது மச் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு அதைத்தான் வந்து விசிகாவுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் உண்மையிலேயே வந்து பிரதமர் வேட்பாளர். அதை பார்த்து எந்த கட்சிகள் என்ன வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க, அதை எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படிங்கறத பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்ப இஃப் நாட் மோடி எனிபடி வில் பி பெட்டர் தென் மோடி, எனிபடி வில் பி 1000 டைம்ஸ் பெட்டர் தென் மோடி அப்படிங்கறது தான் இங்க யோசிக்கணும். இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் வார் மட்டுமே கிடையாது. இது ஒரு சித்தாந்த போர். இன்னைக்கு வந்து இது வந்து சமூக நீதியா, சனாதனமா, ஒரு சுதந்திரமா இல்ல அடிமைத்தனமா, இல்ல ஒரு சனநாயகமா, இல்ல ஒரு என்ன சொல்றது சர்வாதிகாரமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுலதான் இன்னைக்கு நாம வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதைத்தான் வந்து முதலமைச்சரும் சொல்றாரு. மீண்டும் ஒரு சுதந்திர போர் அளவுக்கு நாம இங்க வந்து மக்கள் இறங்கி நாம வேலை செய்யணும். மீண்டும் ஒரு முறை வந்து நாட்டுடைய சுதந்திரத்தை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த தேர்தல் வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அப்ப முதல்ல நீங்க அடுத்தவங்களை குத்தம் சொல்லும் போது உங்களை நோக்கி நீங்க கேள்வி கேட்கணும். 10 வருஷத்துல நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றிட்டீங்களா? 100 ஸ்மார்ட் சிட்டி வரும்னு சொன்னீங்க, வந்துச்சா? புல்லட் ட்ரெயின் கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, வந்துச்சா? இதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் நம்ம ரொம்ப என்ன சொல்றது வெளிப்படையாக ரொம்ப பிரம்மாண்டமாக தேர்தல் அறிக்கையில போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைவேற்றாம இருக்கிறத விட ரியலிஸ்டிக்கான விஷயங்களை இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்காவாசி விஷயங்கள் இட் இஸ் பாசிபிள்.
அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 25% இவங்க நிதியை வந்து கரெக்டா இவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செலவு பண்ணாங்கன்னா நிச்சயமா அதுவுமே பாசிபிளா இருக்கு அப்படிங்கறதான் நிறைய எக்கானமிஸ்டும் சொல்றாங்க. அப்போ லெட் அஸ் கோ பை தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி பீப்பிள். சரி, இன்னைக்கு வந்து தலைப்பு செய்திகளாக பத்திரிகைகளில் பொதுவாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு, 50% மேல் இடஒதுக்கீடை வந்து இன்னும் மாற்றுவதற்கான, அதிகப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய். இதெல்லாம் வந்து மக்களை கவரக்கூடிய அறிவிப்புகளாக காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியிலிருந்து பார்க்க முடிகிறது. இந்த தலைப்புச் செய்திகளா பத்திரிகைகளும் எடுத்திருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து இப்ப பாஜக இதற்கு மேல ஏதாவது இன்னும் நாங்க இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க பிரதமர் மோடிக்கு பதில் யார் பிரதமராக வந்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அவர்கள் தரப்பு அப்படி சொல்லலையே. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடி தான் இன்றைக்கு சர்வதேச அரங்கில் இந்தியாவை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இத்தனை நாட்களாக இந்தியா அவமானப்பட்டு கிடந்தது, இன்றைக்குதான் தலை நிமிர்ந்து நிற்கிறது, அதற்கு காரணமே பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு சர்வதேச அளவுல இந்தியா தலை குனிஞ்சு நிக்குதுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்டையும் காங்கிரஸோட அக்கௌண்ட்ஸ் முடக்குனதுக்கும் இன்னைக்கு சர்வதேச அளவுல நாடுகள் வெளிநாடுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு கண்டனங்களை பதிவு பண்றாங்க, அவங்களுடைய கன்சர்னை பதிவு பண்றாங்க. ஜெர்மனியில ஆரம்பிச்சு US UK கடைசியா ஐநா வரைக்கும் இன்னைக்கு வந்து நேர்மையாக நியாயமாக இங்க தேர்தல் நடக்குமா அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு கன்சர்னை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்ல. இன்னொரு பக்கம் இவங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய தேச நலனும் இவர் விஸ்வகுரு அப்படின்னு இவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்க. சைனாக்காரன் எவ்வளவு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து ஆக்கிபை பண்ணி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சின்ன கிராமங்களை கட்டி அதுக்கு பேர் வச்சு அங்க குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துட்டாங்க. ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு, எங்க வீட்டுக்கு வந்து நீங்க உங்க பேரை வச்சீங்கன்னா அது வந்து உங்க வீடு ஆயிடுமா அப்படின்னு எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியை வந்து கேக்குறாரு. அப்ப எந்த அளவுக்கு பாஜக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதமரை பேசியிருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய இந்த அண்டை நாடுகள் இதெல்லாம் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவரு பேசுறாரு. நம்ம அந்த துல்லியமான தாக்குதல் நடத்தி ஸ்ரீலங்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கச்சத்தீவு இஷ்யூவை இப்ப திரும்ப கிளப்புனதுக்கு குட்டி நாடான ஸ்ரீலங்கா வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. எதுக்கு இப்ப இந்த பிரச்சனையை எழுப்புறீங்க, இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், கச்சத்தீவு எங்களுடைய சொத்து எங்க கிட்ட இருக்கு, இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையை எழுப்புறீங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து அவங்களுடைய கண்டனங்களை அண்ணாமலைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மாலத்தீவு காரி துப்புறாங்க. இந்த லட்சத்தீவு இஷ்யூல நம்ம பார்த்தோம்ல, மாலத்தீவு வந்து இவங்களை வந்து இந்த சங்கிகளை வந்து காரி துப்புறாங்க. நாங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுடைய டூரிசம் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம், ஒரே நாள்ல வந்து லட்சத்வீப் அப்படியே மாலத்தீவா முதல்ல மாத்துவீங்களா அப்படிங்கிற லட்சத்வீப்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்கங்க. தயவு செஞ்சு உங்க அரசியலுக்காக எங்களோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிடாதீங்க, எங்க வாழ்வாதாரத்தை விட்டு வைங்க, நாங்க இங்க வந்து நாங்க நிம்மதியா இருந்துட்டு இருக்கோம், நீங்க இப்படி ஒரு விஷயத்த கையில எடுத்து மீண்டும் லட்சத்வீப்பையும் கார்பரேட்டுக்குள்ள தாரகத்தை கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்துல மண்ணள்ளி போடாதீங்கன்னு லட்சத்வீப்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. எந்த உலக நாடு வந்து பாத்துக்கிட்டு பேசாம இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்கல்ல இன்னைக்கு. அப்ப இவர் வந்து உலக நாடுகளில் கொண்டு போய் நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு பொய் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. வாய் கூசாம எலெக்ஷன் கேம்பெயின்ல புழுகுறாங்கங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, மோடி வந்து யுக்ரைன் வார நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு. அதைத்தானே சொன்னாங்க இவங்க. 6 மணி நேரம் நிப்பாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, அங்கேருந்து அவ்வளவு மருத்துவம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கூட்டு வந்தீங்கல்ல, அவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன நீங்க செக்யூரிட்டி பண்ணி கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு அந்த பசங்க எல்லாம் படிப்பை தொடர்றதுக்கு இந்த அரசு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சா? அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன? அதை பத்தி எல்லாம் யாராவது கேள்வி கேட்கறாங்களா? இதெல்லாம் நம்ம கேட்கணும்ல. கூட்டிட்டு வந்தா மட்டும் பத்துமா? அப்ப என்ன நீங்க பண்றீங்க? இதெல்லாமே இவங்க வந்து ஒரு வெளிப்பூச்சு, ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்றாங்கல்ல. இந்த சங்கர் படம் மாதிரிதான் பிரம்மாண்டமா இருக்கும், உள்ளுக்குள்ள கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இருக்காது. அந்த மாதிரிதான் இது. பிரம்மாண்டத்தை இவங்க ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. G20 ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுடைய இயற்கை வளத்தெல்லாம் கார்பரேட்டுக்கு வந்து இவங்க கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. லடாக்ல பிரச்சனை நடக்குது. ஒருத்தர் வந்து சோனம் வாங்சுக் 21 நாள் வந்து அவர் வந்து ஹங்கர் ஃபாஸ்ட் இருந்தாரு. இவங்க கண்டுக்கவே இல்லையே, செத்தா சாகட்டும் தானே நின்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஹஸ்தியோ ஃபாரஸ்ட்
பழங்குடியின மக்கள் எவ்வளவு நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் வெளியில வருதா மீடியால? மீடியா எல்லாத்தையுமே பூசி முழுகுதுங்க. மணிப்பூர் 1 வருஷமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு மணிப்பூர் அமைதியா இருக்கு அப்படின்னு கூசாம போய் சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன 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 விதமான ஒரு வெளியுறவு? சுத்தி இருக்கிற எல்லா நாடோடையும் பிரச்சனை தானேங்க இவங்களுக்கு. இந்த அக்னிபத் இஷ்யூ வந்தோன்னா நேபாளோடையும் பிரச்சனை தானே. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் உங்களுக்கு பிரச்சனை தான். யாரோட சுமூகமா உறவு வச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க. அப்ப இவங்க சொல்றக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாமர மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை என்னமோ பூசி மொழிகி காமிச்சா அவங்க வந்து நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏமாத்து வேலைகளுக்கெல்லாம் அவங்க வந்து மயங்க மாட்டாங்க. ஏன்னா அடிப்படை பிரச்சனைகள் இன்னைக்கு பெருசா நின்று இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கி இருக்கு. எல்லா எளிய மக்கள் நேத்து வருதுங்க செய்தி, நீங்க பாத்திருப்பீங்க. இவங்க ஒரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா 30%ல இருந்து வரி விகிதத்தை வந்து 22% குறைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கோடிக்கணக்குல நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுற ஜிஎஸ்டி வரி பணத்துல இருந்து இந்த கார்பரேட்டுகளுக்கு லட்சமும் கோடியும் கொண்டு போய் லோனா கொடுக்குறாங்க. அவன் திருப்பி கட்டாம 9 வருஷத்துல கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி இவங்க வந்து வரி ஏய்ப்பு செஞ்ச இவங்க வந்து லோனை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதை ஈடுகட்ட இவங்க என்ன பண்றாங்க? நம்ம அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுவோம்னு சொன்ன இவங்க தான் நாம கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச பணத்தை ஒரே ராத்திரியிலே செல்லா காசு அப்படின்னு சொல்லி கியூ கணக்குல நம்மள வெயில்ல வந்து கியூல நிக்க வச்சாங்க பேங்க் வாசல்ல. இன்னைக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு ஃபைன் போட்டு கடந்த 5 வருடங்கள்ல 21,000 கோடி இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க. ஏடிஎம்ல மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட 8,000 கோடி 8,500 கோடி இவங்க வரி வசூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எம்எஸ்ங்க, பேங்க்ல இருந்து வர எஸ்எம்எஸ்க்கு நாம காசு கட்டுறோம். 6,500 கோடி அவங்க வந்து அதுல இருந்து வந்து வருமானம் ஈட்டி இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கார்பரேட்டுகளுக்கு சலுகையை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்களா நீங்க சொல்லுங்க? பெண்களுக்கு லேபர் போர்ஸ்ல வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனே குறைஞ்சு போயிடுச்சு. அவங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு, பாதுகாப்பும் கேள்விக்குறியா இருக்கு. ஏழை எளிய மக்கள் வந்து இந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் மன்ரேகாவை நம்பிதான் இருந்தாங்க. இன்னைக்கு அதுலயும் இந்த அரசாங்கம் மண்ணை போடுது. சிறு குறு தொழிலாளிகளுடைய வாழ்க்கையே டோட்டலா இந்த டிமானிட்டைசேஷன் மூலமா ஜிஎஸ்டி மூலமா மொத்தமா அழிச்சுட்டாங்க. எத்தனையோ பேர் வந்து தொழில்லாம் மூடிட்டு அவங்க வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெரிய பெரிய கார்பரேட்டுகள் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா இவங்களுக்கு காசு கொடுக்கறாங்க. நேத்து ஒரு செய்தி வெளியில வந்திருக்குங்க. எவ்வளவு கம்பெனிஸ் ப்ராஃபிட்டே இல்லாத கம்பெனிஸ், ஷெல் கம்பெனிஸ் மூலமா இவங்க எப்படி மணி லாண்டரிங் பண்ணி இருக்கிறாங்கன்னு. ப்ராஃபிட்டே இல்லாத ஒரு கம்பெனி, வெறும் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பல கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பிஜேபிக்கு டொனேட் பண்ணுதுன்னா இந்த ஃபண்ட் எங்க இருந்து வருது? இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்ன? யாரு ஸ்பான்சர் பண்றா? இந்த கேள்விகள்லாம் வருது இல்ல? அப்ப கருப்பு பணத்தை நீங்க இப்படி எல்லாம் சொன்னா ஊழலுடைய மொத்த பிரதிநிதியா இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் பிரதமர் இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தலைமையிலான இந்த இந்தியா பிளாக் வந்து ஊழலை காப்பாற்றக்கூடிய கூட்டணி, நாங்க தான் ஊழலை ஒழிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடியை விட்டால் இந்தியாவுக்கு வேறு யாருமே இல்ல, இன்னொரு ராகுலை பப்பு என்கிற இடத்தில் தான் வைத்திருக்கிறார்கள், உங்களில் யாருமே யார் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லவில்லையே என்ற ஒரு அந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு புறம் தேர்தல் அறிக்கை வந்த உடனே திரும்பவும் அதே இடத்துல யார் பிரதமர் வேட்பாளர்னு இன்னும் நீங்க சொல்லலேன்றாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, 2 தரப்புமே பெண்கள் வாக்கை வந்து கவர்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். பெண்கள் வாக்கு இந்த முறை யாருக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் முதல்ல பெண்கள் வாக்கு நான் வந்து அட்ரஸ் பண்ணிடுறேன். பெண்களுடைய வாக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த முறை பாஜகவுக்கு விழத்துக்கான வாய்ப்புகளே இல்லை. கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதனால வன்கொடுமைகள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு பில்கிஸ் பானு வழக்கு எடுத்துக்கங்க. கஷ்டப்பட்டு ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் 11 பேருக்கு அந்த அம்மா தண்டனை வாங்கி கொடுக்குது. 75வது சுதந்திர நாளுடைய மேடையில வந்து பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாங்க. ஒரு பக்கம் சொல்றாரு பெண்களுக்கு எதிராக கடுமையான சொற்களை கூட பிரயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற அதே நேரத்துல இந்த பக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் அரசாங்கத்தோட சேர்ந்து இந்த 11 பேர்களை சம்ஸ்காரிகள் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. யாரு? ஒற்றை கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கண்டு முன்னால அவளோட 2 வயசு குழந்தைய கொன்ன இவங்க
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதனால் சம்ஸ்காரிகள்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள நீதியை நிலைநாட்டுவேன்னு செங்கோலை தூக்கிட்டு போறக்கூடிய பிரதமர் போகக்கூடிய அதே நேரத்துலதான் இங்க மல்யுத்த வீராங்கனைகளை தரன்னு டெல்லி போலீஸ் இழுத்துட்டு போகுது. அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன? ஆளும் பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார். சிறார் மீதுங்க பாக்சோ வழக்கு கூட இருக்கு. இதெல்லாம் உண்மைன்னு டெல்லி கோர்ட்ல டெல்லி போலீஸ் சொல்லுது. ஆனா அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா இந்த அரசாங்கம்? அவர் அதே புது பார்லிமெண்ட் முன்னால் நின்று செல்ஃபி எடுக்கிறாருங்க. அவரு பாலியல் குற்றவாளிகளுக்கு துணை போய் அவங்களுக்காக ஊர்வலம் போகுது இந்த பாஜக அரசாங்கம். 2 பெண்கள் மணிப்பூர்ல இன்னமும் அந்த வீடியோ கண் முன்னால நிக்குதுங்க. நிர்வாணப்படுத்தி 500-600 பேர் பாலியல் சீண்டல் செஞ்சு அவங்களை ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே நீங்க? என்ன பண்ணீங்க? நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம குஷ்பு அக்கா அப்படியே மூச்சு முட்ட பேசுவாங்க ஏதாவது ஒரு விஷயம்னா, அப்படியே ஒரு நீலி கண்ணீர் வடிப்பாங்க நேஷனல் மீடியால எல்லாம் போய். 38 நாள் இந்த விஷயம் தெரிஞ்சும் அவங்க வாய மூடிட்டு பேசாம இருந்தாங்க. அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இல்ல பெண்களுடைய கல்விக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டு அந்த ஸ்கீமுக்கு ஒதுக்குன நிதியில கிட்டத்தட்ட 70% இவங்களுடைய ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பெண்களுக்காக நீங்க என்ன பண்றீங்க? பெண்களுடைய கல்விக்கு வருவோம். இன்னைக்கு மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது? ஸ்கூலுக்கு போங்க, நாங்க சாப்பாடு போடுறோம், ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு போடுறோம், காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அதை பார்த்து கனடா நாட்டுக்காரன் அதே மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வரான். நீங்க என்ன சொல்றீங்க? ஹிஜாப் போட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாது, ஹிஜாப் போட்டா நீ படிக்காத. உத்தரப்பிரதேஷ்ல எவ்வளவு கேவலங்க. பெண்களுக்கு ஏதாவது வன்கொடுமை நிறைய நடக்குதுன்னா ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன? அந்த வன்கொடுமைகள் நடக்காம பெண்களை பாதுகாக்கணும்ல. மாறாக அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? 6 மணிக்கு மேல வெளியில வராத, 6 மணிக்கு மேல கோச்சிங் கிளாஸ் போகாத அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு பெண்களுடைய கல்விக்காக என்ன பண்ணிருக்கீங்க? பெண்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உலக பசி குறியீட்டுல 111வது இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட 50% மேல இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ரத்த சோகையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 38% மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஸ்டண்டட் growth. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன அளவுக்கு அட்ரஸ் பண்ணிருக்கீங்க? இத பத்தி கேட்டா அந்த ஸ்மிருதி இரானி அவ்வளவு அலட்சியமா பேசுறாங்க. அவங்க ஒரு பெண் தானே. நான் கூட தான் காலையில இருந்து பல மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். 2-3 ஃபிளைட் மாதிரி நான் டிராவல் பண்ணிட்டேன். இதற்கிடையில எனக்கு போன் பண்ணி உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்டா ஆமா நான் பசிக்குதுன்னு தான் சொல்வேன்னு எவ்வளவு சிறுமைப்படுத்தி எவ்வளவு ஏளனப்படுத்துறாங்க. அப்ப இவங்களால பெண்களுக்கு என்ன நடந்திருக்கு? அப்ப எதை நம்பி பெண்கள் இவர்களுக்கு வாக்களிக்க முடியும்? இதெல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிதான் 2014 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 2019 தேச நலன் புல்வாமான்னு நிறுத்தி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப 2024 இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூவை பேசுறதுக்கு இவங்களுக்கு கையில இல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 விஷயத்திலுமே பாஜக எக்ஸ்போஸ் ஆகி நிக்குது. ஊழல்னு அடுத்தவங்களை சொன்னவங்க இன்னைக்கு ஊழல் கட்சி, ஒட்டுமொத்த ஊழலின் இருப்பிடமாக இன்னைக்கு இவங்க இருக்காங்க. நீங்க உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கக்கூடிய கட்சினா எதிர்கட்சி தலைவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டை போட்டு அவங்களை இடியை வச்சு, சிபிஐ வச்சு, ஐடியை வச்சு ஹராஸ் பண்றீங்களே, அவங்க பாஜகவுல சேர்றாங்கன்னா எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஊழல்வாதிகளை பிடிக்காது இல்ல, உங்களுக்கு தான் ஊழலுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கல்ல, அப்ப அவங்களை எதுக்கு உங்க கட்சியில சேர்க்கிறீங்க? இன்னைக்கு 417 இடங்கள்ல பாஜக வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 116 இடங்கள்ல மற்ற கட்சிகள்ல இருந்து தாவி வந்தவங்களை தான் நிப்பாட்டி இருக்காங்க. 4 கேண்டிடேட்ல ஒரு கேண்டிடேட் மற்ற கட்சியில இருந்து இங்க தாவி வந்தவங்க. அப்ப உங்க கட்சியில நீங்க ஊழல் செய்யக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் தூக்கிட்டு உங்க கட்சியில உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசுறாங்க. காங்கிரஸ் முக்து பிஜேபி உருவாகணும். அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஆளுங்க பிஜேபியில உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இப்படி இருக்கிறவங்க, இப்படி சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறவங்க நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பிரதிநிதிகளா வந்தா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இவனோட சுயநலத்துக்காகவும் காசுக்காகவும் இவன் கட்சி மாறுறான்னா நாளைக்கு இதே மாதிரி செய்ய மாட்டான் அப்படிங்கறது என்ன கேரண்டி? இத மக்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. கிட்டத்தட்ட 100 இடங்கள்ல பாஜக வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ண 100 இடங்கள்ல பாஜகவுடைய காரியகர்த்தாஸை இன்னைக்கு பிரச்சனை பண்ணிடுறாங்க, போராட்டம் பண்றாங்கங்க. நாங்க கஷ்டப்பட்டு RSS சித்தாந்தத்துல அடிமட்ட காரியகர்த்தாவா வேலை செஞ்சு வருஷக்கணக்கா நாங்க இங்க கட்சியில இருக்கிறோம். ஆனா எங்களெல்லாம் மறந்துட்டு நேத்து வந்தவனுக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்களே, என்ன அரசியல் இது அப்படின்னு அவனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப நீங்க உங்களுக்கு ஊழலை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு?
நீங்க அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருந்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ல எவ்வளவு ஃபண்ட் வந்துச்சு, யார் கொடுத்தாங்க அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லி இருக்கணும்ல. எதுக்கு நீங்க வந்து சட்டத்தை வளைக்க முயற்சி பண்ணீங்க? எஸ்பிஐக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்தீங்க. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு வந்திருக்கு, அதை எதுக்கு செலவழிச்சிருக்கோங்கறத வெளிப்படையா சொல்லுங்களேன் பாப்போம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுக்கு ஊழலை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மோடிக்கு என்ன தகுதி இருக்குங்க ஊழலை பத்தி பேச? தேச பாதுகாப்பு, தேச நலன்னு பேசுறீங்களே, தேசத்துடைய இவ்வளவு இடத்தை வந்து தாரவாத்து கொடுத்திருக்கீங்களா சைனா கிட்ட? 74 நடந்த கச்சத்தீவை பத்தி பேசுறீங்க, இப்ப நடக்கிற சைனாவோட விஷயத்தை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? இந்த கேள்விகள்லாம் மக்கள் கேட்பாங்கல்ல. எல்லாரையும் அதான், சில பேரை பல நாள் ஏமாத்தலாம், பல பேரை சில நாள் ஏமாத்தலாம், ஆனா எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் முட்டாள் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நேரடியா மக்கள் கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, குறைச்சாங்களா? சிலிண்டர் விலையை குறைச்சிருவேன்னு சொல்லி தானே 2014 ஆட்சிக்கு வந்தாங்க, குறைச்சாங்களா? இந்துக்களை ஒன்று கொடுங்கள், இந்துக்களை ஒன்று கொடுங்கள்ங்கிறாங்க. இந்துவா நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சலுகை கிடைக்குதா? உங்களுக்கு பெட்ரோல் டீசல் வேற குறைச்சிருக்காங்களா? இந்துக்களா இருக்கிறதுனால ஏதாவது ஸ்பெஷல் கன்செஷன் கொடுக்குறாங்களா? இல்ல கேஸ் விலையில தான் கன்செஷன் கொடுக்குறாங்களா? இல்ல அத்தியாவசிய பொருட்களுடைய விலையில தான் இந்துக்களுக்கு ஏதாவது கன்செஷன் கொடுக்குறாங்களா? இல்லையே. அப்ப இங்க பாதிக்கப்படக்கூடியது சிறுபான்மையினர்கள் மட்டும் இல்ல, பெரும்பான்மையான இந்துக்களும் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. அந்த விஷயங்களை நேரடியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டோம்னாலே அது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியோடைய வெற்றியை வந்து நிச்சயமா வந்து உறுதிப்படுத்திடும். நிச்சயமா நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். காங்கிரஸ் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா களத்தில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு பொதுவாவே ஒரு பார்வை இருக்கிறது. அந்த வகையில் நிறைய விஷயங்களை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.